இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகள். சீன அதிபரையும் பிரதமர் மோடியையும் வரவேற்க தயாராகும் தமிழக அரசு. பாதுகாப்பு மற்றும் விழா ஏற்பாடுகளை கவனிக்க 41 சிறப்பு அதிகாரிகள் நியமனம். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். நாங்குநேரியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பு. இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அதிமுக அமைச்சர்களும் பரப்புரை. 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் 5% அகவிலைப்படி உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு. தீபாவளிக்கு முந்தைய நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு. சனிக்கிழமை பணி நாளாக இருந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறையின் உத்தரவு. மதுரை, அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களை மாற்றி தமிழக அரசு உத்தரவு. போக்குவரத்து செயலாளர் ராதாகிருஷ்ணன் வருவாய்த்துறைக்கு மாற்றம். தாயை பிரிந்த குட்டி யானையை காட்டுக்குள் விடப்பட்டதற்கு எதிர்ப்பு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வரவேற்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. தமிழக அரசு சார்பில் 41 சிறப்பு அதிகாரிகள் இதற்கென நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி சீன அதிபர் சந்திப்பையொட்டி மாமல்லபுரத்தில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கண்காணிக்க 41 சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் மாமல்லபுரம் வரை முக்கியமான 34 இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்த சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிட 10 IAS அதிகாரிகளும், கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்பார்வையிட 6 IAS அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே மாமல்லபுரத்தில் சீன பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு நடத்தினர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து அப்போது பார்வையிட்டனர். சென்னை விமான நிலையம் முதல் மாமல்லபுரம் வரை பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. இதனிடையே சென்னையில் பல்வேறு இடங்களில் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சீன அதிபர் தங்கும் ITC சோழா ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். எனினும் நாளை முதல் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என காவல்துறையினர் கூறுகின்றனர். சந்திப்பையொட்டி கடற்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கோவளம் மற்றும் மாமல்லபுரம் கடற்பகுதிகளில் இந்திய கப்பல் படையின் 2 கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மாமல்லபுரத்தில் 11, 12ஆம் தேதிகளுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் பேருந்து நிலையத்திற்கு பதிலாக ECR சாலையில் உள்ள கல்பாக்கத்தை அடுத்த பூஞ்சேரி பேருந்து நிறுத்தத்தை தற்காலிகமாக இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்தியா வருவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. சீன அதிபரின் பயண திட்டம் குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன. வரும் வெள்ளிக்கிழமை இந்தியா வரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் சென்னை மாமல்லபுரத்தில் பிரதமர் மோடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த சந்திப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேச்சுவார்த்தையின் போது இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன. இது நட்பு ரீதியான சந்திப்பு என்பதால் ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லை எனவும், இரு தலைவர்களின் கூட்டறிக்கை வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாக பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை இந்த ஆண்டு டிசம்பரில் நடத்தவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரத்தில் நடக்கும் சந்திப்பின் போது அடுத்த கட்டமாக இருதரப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்கான தேதிகளை முடிவு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே சீன அதிபரின் பயணத்திட்டம் குறித்த தகவல்களும் வெளியாகியுள்ளன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு
சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அவருக்கு அங்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1:45 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதிக்கு 2:05 மணிக்கு வருகிறார். மாலை 4 மணிக்கு புறப்பட்டு 4:55 மணிக்கு மாமல்லபுரம் சென்றடைகிறார். பின்னர் இரவு 8:05 மணிக்கு மாமல்லபுரத்திலிருந்து புறப்பட்டு இரவு 9 மணிக்கு கிண்டி ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதிக்கு வருகிறார். மறுநாள் சனிக்கிழமை காலை 9:05 மணிக்கு கிண்டியில் இருந்து புறப்பட்டு மாமல்லபுரம் அருகே கோவளத்தில் உள்ள தாஜ் ஃபிஷர்மேன் கோவ் ரிசார்ட்டிற்கு செல்கிறார். பின்னர் அங்கிருந்து நண்பகல் 12:45 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:25 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கு ஜி ஜின்பிங்கிற்கு வழி அனுப்பு விழா நடைபெறுகிறது. இதன் பிறகு 1:30 மணிக்கு அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். தமிழகத்திற்கு வரும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவை மேம்படுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை மாமல்லபுரத்தில் நடைபெறுவது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு தமிழகத்தின் மதிப்பை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு மாமல்லபுரத்தை தேர்வு செய்தமைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர் தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் இரு தலைவர்களையும் வரவேற்றுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே சீனாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே வணிக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தொடர்பு இருந்துள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன அதிபரின் வருகை தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு என்று கூறியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கு வருகை புரியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் அனைவரும் உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வரவுள்ள சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை தமிழக அரசின் சார்பில் தமிழ் கலாச்சாரப்படி வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்காக சென்னை விமான நிலையம் வந்திறங்கும் சீன அதிபரை பாரம்பரிய தமிழ் கலாச்சார முறைப்படி வரவேற்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக சேலத்திலிருந்து கொம்பு வாத்தியம், தஞ்சாவூரிலிருந்து பறை இசை, தேனியிலிருந்து தேவராட்டம் என சுமார் 450 கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுகின்றனர். கலைஞர்கள் அனைவரும் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் 36 பரதநாட்டியம் டான்சர்ஸ் ஆடுறோம். We are so excited and so happy to be a part of this. நாங்கள் மங்கள இசைக்குழு திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வாசிக்க போகிற ராகம் அமிர்தவர்ஷினி ராகம். அதில் என்னை நீ மறவாதரா இது வாசிக்க போகிறோம். இந்திய சீன நாடுகளின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் இந்த வரவேற்பு கலை நிகழ்ச்சி இருக்கும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரெண்டு நாட்டையும் நம்ம ஒருமைப்படுத்தக்கூடிய அளவில் மொத்த கலைஞர்களும் இந்திய தேசிய கொடியையும் சீன நாட்டினுடைய அந்த தேசிய கொடியையும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கலை அமைப்பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உடை அமைப்பு இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த அமைப்பு பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்க்கும்போது மிக நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் அரங்கேற்றப்படும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை சீன அதிபர் நடந்தவாறு பார்த்து ரசிக்க உள்ளார். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இந்தியா சீனா இடையிலான கலாச்சார உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றே நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் கதிரவன். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 5% உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர்
இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாளான வரும் 26ஆம் தேதியும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழகத்தில் தீபாவளிக்கு முந்தைய தினம் பள்ளிக்கால அட்டவணைப்படி பணி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது 26ஆம் தேதியும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தென்பெண்ணையாற்றில் நீர்வரத்து அதிகம் இருப்பதால் 3 மாவட்ட மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்பெண்ணையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் KRB அணைக்கு நீர்வரத்து 2047 கனஅடியாக உள்ளது. அணை முழு கொள்ளளவான 42 அடியை எட்டியிருப்பதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் தென்பெண்ணையாற்றில் வெளியேற்றப்படுகிறது. அதிக நீர்வரத்து காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 3வது நாளாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை, திண்டுக்கல், சேலம், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வெப்பச்சலனத்தால் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிலையன்ஸ் ஜியோவில் இருந்து இதர தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மேற்கொள்ளப்படும் அழைப்புகளுக்கு இனி நிமிடத்திற்கு 6 பைசா கட்டணம் வசூல் செய்யப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த கட்டணத்திற்கு இணையாக டேட்டா இலவசமாக வழங்கப்படும் என்றும் ரிலையன்ஸ் ஜியோ தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜியோவில் இருந்து மற்றொரு ஜியோ எண்ணிற்கோ லேண்ட்லைனுக்கோ போன் செய்தால் கட்டணம் கிடையாது. அதேபோல வாட்ஸ்அப், ஃபேஸ்டைம் உள்ளிட்டவற்றில் செய்யப்படும் கால்களுக்கு கட்டணம் கிடையாது. வழக்கம் போல மற்ற நெட்வொர்க்கில் இருந்து வரும் கால்கள் இலவசம்தான். கடந்த 3 ஆண்டுகளில் பிற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு பயன்பாட்டு கட்டணமாக 13,500 கோடி ரூபாய் செலுத்திய நிலையில் ஜியோ நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளைப் போலவே சீன மொழியிலும் சில பழமொழிகள் உள்ளன. அவை தமிழுக்கும் சீன மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுவதாக அந்நாட்டு மொழி அறிஞர்கள் கருதுகின்றனர். கற்க கசடர என தொடங்கும் திருக்குறளையும் சீன பழமொழியும் ஒப்பிட்டு சீன வானொலியின் தமிழ் பிரிவு வெளியிட்டுள்ள காட்சிகளை தற்போது காணலாம். கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தாக. எனது குரல் பாட்டு எப்படி? கல்வி பற்றிய குரல் இதுவாகும். சீனாவிலே அதே பொருள் தரும் பழமொழி ஒன்றும் உண்டு. அதாவது 绝之此事要躬行 என்பதே அது. கற்றவற்றை முறைப்படி நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே கற்பவற்றை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்பது இதன் பொருள். தமிழ் பண்பாடு மற்றும் சீன பண்பாட்டுக்கு இடையிலான பொது கூறுகளை இவை வெளிப்படுத்துகின்றன இல்லையா? கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கதாக. இந்த குரல் என் மனத்தில் ஆழ பதிந்துள்ளது. 绝之此事要躬行 என்ற சீன பழமொழியை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாமா? மணிரத்னம் உள்ளிட்ட 49 பிரபலங்கள் மீது தொடரப்பட்ட தேச துரோக வழக்குக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பல்ல என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார். வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து பீகார் தலைமை மாஜிஸ்திரேட் பிறப்பித்த உத்தரவின் பேரிலேயே மணிரத்னம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சூழலில் மத்திய அரசையோ பாஜகவையோ குற்றம் சாட்டுவது முறையல்ல என்றும் மோடி தலைமையிலான அரசு மீது களங்கம் ஏற்படுத்த முயல வேண்டாம் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டை வைப்பதன் மூலம் நாட்டில் கருத்து சுதந்திரத்தை பாஜக தடுப்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் குற்றம் சாட்டுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் அதிக அளவில் நடக்கிறது என்று குறிப்பிட்டு இயக்குனர் மணிரத்னம், நடிகை ரேவதி உள்பட 49 பேர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இதற்கு எதிராக பீகார் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் 49 பேர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு பாஜக தான் காரணம் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் நாங்குநேரி, விக்கிரவாண்டி ஆகிய தொகுதிகளில் தலைவர்களின் பரப்புரையால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது.
நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். நொச்சிக்குளம், கிருஷ்ணாபுரம், சிவந்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திண்ணை பரப்புரை மேற்கொண்ட அவர் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மாலையில் வாகனத்தில் சென்று ஆதரவு திரட்டினார். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அப்போது ஆளுங்கட்சியினர் மக்களை சந்திப்பதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். ஒரே வரியில சொல்லணும்னா கலெக்ஷன் கமிஷன். ஆக இதுதான் இன்றைக்கு இந்த ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆக இப்ப இதை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட சொல்லணும்னா, இப்ப நடக்கக்கூடிய அதிமுக ஆட்சிய எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்ல முடியாது, ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்ல முடியாது, ஏன் முதலமைச்சராக இருக்க எடப்பாடி ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஒரே வரையில சொல்லணும்னா இது பிஜேபியுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதேபோல் அதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணனை ஆதரித்து அமைச்சர்கள் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து அமைச்சர் பெஞ்சமின் நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். இப்படிப்பட்ட ஒழுக்க செயலருக்குத்தான் அதிமுகவிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திமுகவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரன் வேடமிட்டு வீதிகளில் வாக்கு சேகரித்தார். விக்கிரவாண்டி பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளில் ஏறிச் சென்று திமுகவுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார். மகளிர் சுய உதவி குழு கொடுத்த உதயசூல் கோட்டை போடுங்க, உதயசூல் கோட்டை போடுங்க. நாடா இருக்கணும், வீடு வீடா இருக்கணும், உதயசூல் கோட்டை போடுங்க, உதயசூல் கோட்டை போடுங்க. இதேபோல் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறை முதன்மை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணனை வருவாய்த்துறைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் பல IAS அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த சத்யகோபால் அண்மையில் ஓய்வு பெற்றதை அடுத்து போக்குவரத்து துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் சத்யகோபாலின் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். ராதாகிருஷ்ணனின் போக்குவரத்து துறை செயலாளர் பொறுப்புக்கு எரிசக்தி துறை செயலாளராக இருந்த சந்திரமோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளரான தீரஜ் குமாருக்கு எரிசக்தி துறையின் செயலாளராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல அரியலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த வினய் மதுரை மாவட்ட ஆட்சியராக மாற்றப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் சார் ஆட்சியராக இருந்த ரத்னாவை அரியலூர் ஆட்சியராக பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் தாயை பிரிந்ததால் மீட்கப்பட்ட குட்டி யானை அம்மு இன்று அதிகாலை மீண்டும் வனத்திற்குள் விரட்டப்பட்டுள்ளது. பிறந்து 3 மாதங்களே ஆன அந்த பெண் குட்டி யானையை வனத்திற்குள் விட்டதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வண்டலூர் பூங்காவில் வைத்து குட்டி யானையை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி மாமல்லபுரம் பகுதி வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. இரு நாட்டு தலைவர்களும் பார்வையிட உள்ள 5 ரதம், கடற்கரை கோவில், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சின்னங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம் கடற்கரை பகுதியிலும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.